ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நான் லாஸ்ட்டாக போட்டிருந்த வீடியோக்கான கமெண்ட்ஸில் நான் படித்த ஒரு சில விஷயங்கள் தான். அதாவது நிறைய பேருக்கு நீங்கள் என்னுடைய வீடியோஸில் எல்லாமே ஓகே, ஆனால் அந்த ஃப்ரண்ட் போர்ஷன் மட்டும் கொஞ்சம் புரியல, தெளிவாக சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஃப்ரண்ட் போர்ஷன் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம கஷ்டப்பட்டு கற்றுக்கிற அளவுக்கு ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா நம்ம வந்து இப்போ டெய்லரிங் ஃபீல்டில் இருக்கோம். அப்போ ஃப்ரண்ட் சைடு நமக்கு என்னென்ன முக்கியமான மெஷர்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். பேக் வந்து எப்படி வேணாலும் நம்ம கட் பண்ணிக்கிறோம். அதாவது டீப் நெக்கு, க்ளோஸ் நெக்கு, போட் நெக்கு எது வேணாலும் நம்ம பேக் வந்து நம்ம கட் பண்ணிக்கிறோம். அப்போ அதை வச்சு நம்ம ஒரு ஃப்ரண்ட் கட் பண்ணும்போது அந்த ஃப்ரண்ட்ல என்னென்ன சேஞ்சஸ் பண்றோம் அப்படிங்கிறது தான். அதுல உங்களுக்கு குழப்பமான விஷயம் என்ன அப்படின்னா, நான் வந்து அந்த பேக் வந்து அந்த ஃப்ரண்ட்ல பிளேஸ் பண்ணிடுறோம். அதாவது நம்ம கிளாத்தை வந்து எந்த அளவுக்கு கிராஸா வேணுமோ அந்த அளவுக்கு ஃப்ரண்ட் கீழே இருக்க கிளாத்து மேல நம்ம பேக் வெட்டின அந்த பகுதியை வந்து மேல வந்து பிளேஸ் பண்றோம். அதை வந்து நேரா நம்ம பிளேஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு நேர் கட்டிங்கா தான் பிளவுஸ் கிடைக்கும். அதையே நம்ம கிராஸா பிளேஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிராஸ் கட்டிங் பிளவுஸ் கிடைக்கும். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ். அதுக்கப்புறம் நீங்க குறிக்கிற மெஷர்மெண்ட்ஸ் தான். அது எப்படி அப்படின்னா, ஒரு பிளவுஸை பொறுத்த வரைக்கும் என்னென்ன போர்ஷன் வைக்க போறோம் அதுல அப்படின்னா, ஒன் சைடு ஸ்லீவ் அட்டாச் பண்ண போறோம், ஒரு பக்கம் ஹூக் பட்டி அட்டாச் பண்ண போறோம், அதுக்கப்புறம் கிராஸ் பட்டி அட்டாச் பண்ண போறோம், அதுக்கப்புறம் சைடு க்ளோஸ் பண்ண போறோம். அதாவது பட்டி வச்சுட்டு சைடு க்ளோஸ் பண்ண போறோம். அப்ப பேக்கை பொறுத்த வரைக்கும், ஸ்லீவை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா பீஸும் அதுல நம்ம ஜாயின் பண்ண போறது இல்லை. ஆனா ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த ஃப்ரண்ட்ல தான் எல்லா இதையுமே நம்ம வந்து அட்டாச் பண்றோம். ஊப்பட்டியிலிருந்து, கிராஸ் பட்டியிலிருந்து, நெக் பீஸ்ல இருந்து, சைடு ஜாயின் பண்றது, ஸ்லீவ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ரண்ட் போர்ஷன்ல தான். அப்போ அந்த ஃப்ரண்ட் போர்ஷன்ல தான் நிறைய பேருக்கு வர ஒரு மிஸ்டேக் வந்து என்ன அப்படின்னா, அந்த கட்டிங்கினுடைய பேசிக்கான விஷயங்கள் தான். ஏன்னா அதுதான் நிறைய பேருக்கு புரியல அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. முதல்ல இப்ப அதுக்கான நான் ஒரு தெளிவான விளக்கம் நான் மறுபடியும் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நான் ஓரலா நான் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து இப்ப ஃப்ரண்ட் தான் கட் பண்றோம். அதை வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதாவது பேக் வந்து ஆல்ரெடி நம்ம எல்லாமே கட் பண்ணியாச்சு. வேஸ்ட் அளவு எடுத்து வேஸ்ட் மார்க் பண்ணியாச்சு, ஷோல்டர் அளவு எடுத்தாச்சு, பேக் நெக்கு, ஆர்ம் ஹோல், சைடு எல்லாமே நம்ம பேக்ல கட் பண்ணிட்டோம். இப்ப பேக் வந்து ஃபுல்லா ஃபினிஷிங். எங்கெங்க நாட்ச் போட்டிருக்கோமோ அங்க வந்து தையல் போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரெடியான ஒரு அளவு பேக் வந்து கிடைச்சிரும். இதை வந்து நம்ம ஃப்ரண்ட்டை கட் பண்றதுக்காக தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் பண்றோம். அப்ப நம்மளுடைய எல்லா மார்க்கிங்குமே ஃப்ரண்ட் போர்ஷன்ல தான் இருக்கணும். ஆனா நான் மேல வச்சு நான் சொல்லி தரதுக்கான காரணம், அதை எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த இடத்துல எந்த இடத்த நம்ம சென்டர் பண்ணி மார்க் பண்றோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியாது. அப்ப இப்ப இன்னொரு தடவை நான் சொல்றேன், நான் பிளேஸ் பண்ணினது வந்து பேக் செட்டு, ஆனா நான் மார்க் பண்ண போறது வந்து ஃப்ரண்ட் போர்ஷன். அப்ப அந்த ஃப்ரண்ட் போர்ஷன்ல தான் நான் எல்லா மார்க்கிங்குமே, சைடுக்காக நான் விடுற அளவு, ஆம்ஹோலுக்காக நான் விடுறது, இது எல்லாமே வந்துட்டு நான் கீழ் தட்டுல தான் நான் மார்க் பண்றேன். அதே மாதிரி நிறைய பேருக்கு இன்னமும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல நம்ம டீப் நெக் வச்சோம் அப்படின்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துட்டே தான் இருக்கு. அது ஒவ்வொரு உடம்புக்கு டிபெண்ட் பண்ணி ஒவ்வொரு வித்தியாசமான ஒவ்வொரு ப்ராப்ளம். ஒன்னா ஷோல்டர் கிட்ட துணி தூக்கிக்குது, இல்லாட்டினா ஃப்ரண்ட்ல துணி தூக்கிக்குது, இந்த மாதிரி வருது. பேசிக்கா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, நம்ம வந்துட்டு பேக் வந்து ஃபுல்லா டீப் வச்சுக்கிறோம், ஃப்ரண்ட்டும் ஃபுல்லா டீப் வச்சுக்கிறோம் அப்படின்னா யார் அந்த மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னா, ஃப்ரண்ட்ல வந்து கப் ஷேப் வந்து நல்லா ஃபிட்டிங்கா கரெக்டா இருக்க ஸ்ட்ரக்சர் அப்படி இருக்கும்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக் வைக்கும் போது உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. அதே மாதிரி ஃப்ரண்ட்ல வந்து கப் ஷேப் வந்து மேல இருக்கு, அதாவது ஒரு சிலருக்கு செஸ்ட் மேல் செஸ்டா இருக்கும், அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க லோ நெக் வச்சாங்க அப்படின்னாலும் அந்த ஃபிட்டிங் கரெக்டா இருக்காது. அதே மாதிரி கொஞ்சம் லீனா இருக்கிறவங்க ரொம்ப டீப் நெக் வச்சாலும் அந்த ஷோல்டர் ஃபாலு, ஃப்ரண்ட் நெக்கு, இந்த ப்ராப்ளம் எல்லாம் வரதான் செய்யும். ஏன்னா நம்ம எவ்வளவுதான் அக்யூரேட்டா நம்ம மெஷர்மெண்ட்ஸை கட் வச்சு பாயிண்டா வச்சுதான் நம்ம கட் பண்றோம், எல்லாமே செய்யறோம். இருந்தாலும் அங்க ப்ராப்ளம் வருது அப்படின்னா துணி வந்து ஒரு சில நேரங்கள்ல எக்ஸ்பெண்ட் ஆகும். அதே மாதிரி சின்ன சின்ன கிராஸ் நம்ம போட வேண்டியதெல்லாம் போடாம விட்டுட்டோம் அப்படின்னாலும் அந்த பிரச்சனை வரும். அதனால மேக்சிமம் நான் சொல்ற ஒரு விஷயம், பேக் வந்து எவ்வளவு டீப்பா வேணாலும் வச்சுக்கோங்க, நாட் கூட வச்சுக்கலாம். ஆனா ஃப்ரண்ட்டை வந்து ரொம்ப டீப் ஆக்காதீங்க. ரொம்ப டீப் வச்சிங்க அப்படின்னா
நமக்கு நெக் லூஸ் வரும், ஷோல்டர் ஃபால் வரும். அந்த அந்த ரொம்ப டைட்டா வச்சிட்டோம் அப்படின்னா அந்த லைன்ஸ் விழும். இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வரும். அதனால ஃப்ரண்ட் நெக் வந்து எப்பவுமே ஓரளவுக்கு மேல வச்சுக்கோங்க. இப்ப ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஈவனா இருந்துச்சு, ஃப்ரண்ட் 7.5 பேக் 7.5ன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, நீட்டா இருக்கும். 6.5 வச்சாலும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வச்சாலும் உங்களுக்கு எங்கேயுமே எந்த ஒரு ஷோல்டர் ஃபாலோ எந்த ஒரு ப்ராப்ளமே வராது. அதாவது பேக் வந்து எந்த அளவுக்கு நம்ம டீப் ஆக்குறோமோ அந்த அளவுக்கு துணி வந்து நமக்கு குறையும் போது நம்ம ஈஸ் அலவன்ஸ் முதல் கொண்டு நம்ம குறைக்கிறோம். ஆனா அதுவே ஃப்ரண்ட்ல நம்ம வைக்கும் போது சில விஷயங்கள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்ப அந்த டீப் நெக் பிளவுஸ் தைக்கும் போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பேக் எப்படி தைக்கிறோம், ஃப்ரண்ட் எப்படி தைக்கிறோம், ஃப்ரண்ட் போர்ஷன்ல என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கறது எல்லாத்தையுமே நீங்க கொஞ்சம் பொறுமையா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தெரியும். இப்போ நான் உங்களுக்கு சொல்லி தரது ஃப்ரண்ட் போர்ஷனுடைய மார்க்கிங் எப்படி அப்படிங்கிறது தான். இதை கொஞ்சம் தெளிவா இருந்தாவே மறுபடியும் இந்த டவுட் உங்களுக்கு வராது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம இப்போ வந்து அந்த மார்க்கிங் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ இது வந்து நான் ஃப்ரண்ட் போர்ஷனுக்காக பிளேஸ் பண்ணியிருக்கிற கிளாத்து. இப்போ இதுல வந்து நான் வந்து பேக் வந்து மார்க் பண்றேன். நான் இதையும் சாய்வாவே மார்க் பண்றேன். இப்ப இது பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒன்னுன்னு வச்சுக்கோங்க, இது பேக்கு. இது வந்து 2ன்னு வச்சுக்கோங்க, இது வந்து ஃப்ரண்ட். இது வந்து ஃப்ரண்ட்டுக்காக கட் பண்றோம். இப்போ இதை வந்து நம்ம பிளேஸ் பண்ணியாச்சு. இப்படிதான் நம்ம கிராஸ் கட்டிங்க்கு பிளேஸ் பண்ணுவோம். இனி எவ்வளவு கிராஸா வேணும்னாலும் நீங்க அதை வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா இந்த லைன் வந்து எதோட நமக்கு இருக்கு அப்படிங்கிறத லைன் போட்டுக்கோங்க. இதுதான் நமக்கு கிளாத்து. ஆனா நமக்கு ஃப்ரண்ட்டுக்கான அளவு கிளாத் எது அப்படின்னா இந்த இடம் தான். இங்க கிளாத் கம்மியா தான் இருக்கு. இந்த இடத்துல நம்ம ஸ்கொயர் பண்ணிக்கிறோம். இப்ப இங்கதான் நம்ம வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து மார்க் பண்ணுவோம். அதாவது இந்த ஃபர்ஸ்ட் ஒன் பேக்ல வந்து நம்ம எந்த மார்க்கிங்குமே நமக்கு தேவையில்லை. அப்ராக்சிமேட்டா வைக்கிற மார்க் மட்டும்தான் நம்ம இதுல வைக்கிறோம். அக்யூரேட்டா வைக்கிற மார்க் எல்லாமே கீழ் பிளேஸ்ல தான் வைக்க போறோம். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா சைட்ல யோக் என்ன அப்படின்னா ஒரு 3 இன்ச்சுக்கு ஒரு மார்க்கிங் போடுவோம். இது வந்து யோக்கினுடைய உயரம். இந்த 3 இன்ச்சுல இருந்து இங்க ஒரு 1.25 இன்ச்சுக்கு, இது வந்து நான் சொல்றது ஆவரேஜா 1.25 இன்ச்சு இங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ இது இந்த இடம் இப்படி வரும் ஸ்ட்ரைட் லைன். இங்க வந்து 3 இன்ச்சு, இங்க 1.25. அதுக்கப்புறம் இங்க வந்து ஒரு 1/4 இன்ச்சு மேல, இந்த ஆம்ல இருந்து கொஞ்சம் 1/4 இன்ச்சு மேல. சப்போஸ் இங்க நீங்க ஆம்ஹோல் உள்ள தள்ளி வெட்டி இருந்தீங்க அப்படின்னா இங்க வந்து 1/2 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இப்ப இதுதான் சைட்ல நம்ம பண்ண வேண்டிய மார்க்கிங் வந்து இதுதான். பட்டியினுடைய உயரம் 1.25 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணி இருக்கிறோம். சைட்ல 1/2 இன்ச்சு, மேல ஒரு 1/4 இன்ச்சும் நம்ம அதிகப்படுத்தி இருப்போம். இப்ப இதுக்கப்புறம் இது வந்து ஸ்ட்ரைட்டா தான் நான் லைன் போட்டிருக்கேன். இது வந்து சைடு, இதோட இங்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்ல இந்த லைன் போட்டிருக்கோம். இதுல வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இங்க இருந்து இங்க ஃப்ரண்ட்டினுடைய உயரம் என்ன, 6 + 1/2 அப்படின்னா 6.5 இன்ச்சு இந்த லைனுக்கு நம்ம இங்க மார்க் பண்றோம். இது வந்து ஷோல்டருடைய அளவு. இது வரைக்கும் இது கழுத்தினுடைய அகல அளவு. இப்போ இதை வந்து நம்ம மார்க் மட்டும்தான் பண்ணியிருக்கோம். இதுல வந்து நம்ம அதுக்கப்புறமா பாக்ஸ் போட்டு நெக் வந்து எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டிரா பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கிட்ட என்னென்ன அளவு இருக்கு, இப்போ சைட்ல பட்டி அளவு இதெல்லாமே வச்சாச்சு, முன் கழுத்து அளவு மார்க் பண்ணியாச்சு. இது வரைக்கும் மேல் போர்ஷனோட முடிஞ்சது. இதுக்கு மேல நம்ம சொல்ல போற அளவுகள் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த கழுத்துல இருந்து கீழே முன் பக்க ஓப்பன் உயரம், அதுக்கப்புறம் அந்த டாட்டினுடைய டிஸ்டன்ஸ், அதாவது பெரிய டாட் பிடிக்கிறதுக்கு அந்த 2 கப் ஷேப்புக்கும் இடையில அந்த எவ்வளவு ஸ்பேஸ் நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறதுக்கு இங்க கொடுக்குற அந்த கிராஸ். அதுக்கப்புறம் டாட் வந்து என்ன அளவுக்கு நமக்கு வேணும், 2 இன்ச்சுக்கா, 1.5 இன்ச்சுக்கா, 3 இன்ச்சுக்கா, 3.5 இன்ச்சுக்கா, அவங்க கப் ஷேப் எப்படி இருக்கோ அந்த அளவுக்கு வைங்க. அதை விட அதிகமான லூஸ் வந்து வரும், ஷோல்டர் லூஸ் வரும், கழுத்து லூஸ் வரும், எல்லாமே வரும். அப்ப அந்த அளவுக்கு என்ன கப் ஷேப் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க.
இப்போ நம்ம குறிக்க போறது ஃபர்ஸ்ட் வந்து இங்க இருந்து இங்க இதனுடைய உயரம். நீங்க அளவு பிளவுஸ்ல எடுத்து வச்சிருந்தீங்கன்னா ஒரு 4+1 அப்படின்னா இங்க வந்து 5 இன்ச்சு. நீங்க பிளவுஸ்ல அளவு எடுக்கும் போது 4 இன்ச் எடுத்துருவீங்க. அந்த பிளஸ் 1 இன்ச் எதுக்காக வைக்கிறீங்க அப்படின்னா இங்க வந்து தையல் போடணும், இங்க தையல் போடணும், இங்க வந்து டாட் பிடிக்கணும். அப்போ அதுக்கான அளவு தான் இங்க 1 இன்ச் நம்ம மொத்தமா சேர்த்திருக்கோம். இதுல இருந்து நம்ம என்ன பண்றோம்னா முன்பக்க உயரம் அப்படிங்கிறது பட்டி இல்லாம ஷோல்டர்ல இருந்து கப் ஷேப் வரைக்கும் அண்டர் பஸ்ட் வரைக்கும் எடுக்கிறது. பின்பக்க உயரம் அப்படிங்கிறது நமக்கு பிளவுஸினுடைய லென்த். முன்பக்க ஓப்பன் உயரம் அப்படிங்கிறது இந்த பட்டி இல்லாம இங்க முன்னாடி எவ்வளவு நம்ம கொடுக்குறோமோ அந்த அளவு. அப்ப இதுல இருந்து முன்பக்க ஓப்பன் உயரத்துல இருந்து கிராஸா ஒரு 3 இன்ச்சு நம்ம டிஸ்டன்ஸ். இந்த அளவெல்லாம் ஆல்ரெடி நீங்க வச்சிருப்பீங்க. அப்படி இல்லைன்னாலும் நான் அளவு எப்படி எடுக்கிறேன் அப்படிங்கிற வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா அதுல வந்து நான் இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் மார்க் பண்ணியிருப்பேன். இப்ப இங்க இருந்து 13+1 அப்படின்னு ஒரு அளவு எடுத்திருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வரும். அதுக்கு முன்னாடி இந்த 3 இப்ப இந்த இடம் வந்து ஸ்ட்ரெயிட்டு. இந்த மார்க்கிங் எல்லாம் நான் 1ல தான் மார்க் பண்றேன். இங்க பண்ணிருக்க இந்த 4+1 அப்படிங்கிறது இப்படி நீளமா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க அந்த கீழே இருக்க லேயர்ல அதை வரைஞ்சிக்கலாம். இப்ப இதுல இந்த பக்கம் 1.5 இந்த பக்கம் 1.5 மொத்தம் 3 இன்ச்சு. இதுதான் நமக்கு இந்த ஒரு டாட் வந்து எவ்வளவு அளவு வேணும் அப்படிங்கிறது. இது வந்து நமக்கு ஒன் சைடு வந்து 1/2 இன்ச்சு, 3/4 இன்ச்சு, 1.5 இன்ச்சு, 1 இன்ச்சு எப்படி வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். இப்ப இது வந்து 3 இன்ச்சு டாட். அப்ப இந்த இதுக்கு ரெண்டுக்கும் சென்டர்ல இப்படி பிளஸ் மாதிரி போட்டீங்க அப்படின்னா இங்க இருந்து இங்கதான் நம்ம உயரம் மார்க் பண்றோம். 13+1 14 அப்படின்னு நம்ம அளவு எடுத்திருந்தோம் அப்படின்னா இங்க இருந்து இங்க நம்ம மார்க் பண்றோம். இப்ப இந்த மார்க்கிங்க நீங்க இந்த ஃபர்ஸ்ட் லேயரை எடுத்துட்டு கீழே அதாவது பேக் 2ல வந்து நீங்க மார்க் பண்ணுங்க. இங்க 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணினதும் கீழ் லேயர்ல தான், 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணினதும் கீழ் லேயர்ல தான், சைட்ல 1/2 இன்ச்சு மேல 1/4 இன்ச்சு மார்க் பண்ணினதும் கீழே இருக்க லேயர்ல தான். அதே மாதிரி நெக்கினுடைய அளவு ஃப்ரண்ட் இது எல்லாம் மார்க் பண்ணினது எல்லாமே கீழே தான். இந்த இடத்துல நான் போட்டிருக்க இந்த கால்குலேஷன் மட்டும்தான் மேல் லேயர்ல போட்டிருக்கேன். அதுவும் நீங்க இந்த சென்டர் பாயிண்ட் உங்களுக்கு தெரியணும், எங்க வரணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இங்க நான் வந்து போட்டிருக்கேன். அப்ப இந்த பாயிண்ட வந்து நீங்க இங்க வந்து நீங்க மார்க் பண்ணிட்டு இங்க இருந்து இங்க நீங்க லைன் போட்டுக்கோங்க. இங்க இருந்து போடலாமா அப்படின்னு கேட்பாங்க ஒரு சிலர். ஏன்னா இப்ப இந்த லேயரை 3 இன்ச்சுக்கு இங்க தள்ளி வச்சிருக்கோம், இங்க இருந்து தள்ளி வச்சிருக்கோம். இதுதான் ரெண்டு இது. அப்ப இதுல போட்டா பட்டி இன்னும் கொஞ்சம் உயரமா வரும், இதுல போட்டா பட்டி கொஞ்சம் சின்னதா வரும், அவ்வளவுதான். நீங்க வந்து இங்க சைட்ல நமக்கு என்ன கிளாத் வரணுங்கிறதுக்காக தான் இங்க ஸ்பேஸ் விட்டுருக்கோம். அப்ப 3 இன்ச்சு தான் நமக்கு வேணும் அப்படின்னா இந்த இடத்துலயே நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா அப்ப இங்க 3 இன்ச்சு வரும், இங்கும் போது 3.5 இன்ச்சு வரும். அது உங்க விருப்பம் தான். என்ன உயரம் நீங்க வைக்கிறீங்களோ இந்த பட்டி அதுக்கு அவுட்டர்ல நீங்க லைன் போட்டு அதுக்கப்புறம் மெஷர் பண்ணி வைக்கிறது தான் உங்களுக்கு பட்டியினுடைய உயரமா வரும். இங்கேயும் மார்க் பண்ணலாம், இங்கேயும் மார்க் பண்ணலாம். இது வந்து 3 இன்ச்சுக்கு நம்ம பாயிண்ட் பண்ண இடம். அதுக்கப்புறம் இங்க 1.5 இன்ச் 1.25 இன்ச் மார்க் பண்ணிருக்கோம். இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் கப் ஷேப் வந்து இறங்கி வரணும் அப்படின்னா கீழே இருக்க லைன்ல போடலாம். மேல ஏறி வரணும் அப்படின்னா மேல இருக்க பட்டி உயரமா வேணும்னா இந்த மேல் லேயர்ல நம்ம போடலாம். இப்போ இந்த கீழே இருக்க இடத்துல நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எங்க மார்க்கிங் தெரியணும் அப்படின்னா இந்த உயரம் மார்க்கிங் வந்து கீழ் லேயர்ல தெரியணும், இங்க இருக்கிறது தெரியணும், இங்க சைட்ல இருக்கிறது தெரியணும். இப்போ நம்ம வந்து இந்த அளவு வரைக்கும் நம்ம மார்க் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணணும், இங்க இருந்து கட் பண்ண ஆரம்பிச்சு இந்த லேயரை இப்படி கட் பண்ணி இதை இப்படி கட் பண்ணி இதோட நம்ம எடுத்துடணும். அப்ப இப்ப என்ன ஆகும்னா நமக்கு இந்த பேக் வந்து நம்ம எடுத்துடுறோம். இப்ப இப்படிதான் இருக்கும். பேக் தட்டை நம்ம எடுத்துட்டோம். இந்த மார்க்கிங் எல்லாமே நம்ம இந்த இடத்துல மட்டும் நமக்கு இந்த உயரம் மார்க்கிங் இருக்கு. நான் கீழ் லேயர்ல இப்படி ஒரு லைனும் இப்படி ஒரு லைனும் நான் போட்டிருக்கேன். இப்ப இந்த இடத்துல நீங்க நெக்கு மார்க் பண்ணிக்கோங்க. அகலமா வேணும்னா அகலமா மார்க் பண்ணி ரவுண்ட் போட்டுக்கோங்க. இப்போ நீங்க இந்த பாக்ஸ் போட்டுட்டு இதை வந்து ஃப்ரண்ட் நெக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இப்ப இதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லாவே தெரியும், இங்க இருந்து இங்க உயரம் மார்க் பண்ணிருக்கோம், இங்க இருந்து இங்க உயரம், இங்க வந்து 3 இன்ச்சு. இங்க வந்து சின்னதா கிராஸ் பண்ணிட்டு
இதை வந்து மடிச்சு இந்த லைன்ல வச்சீங்க அப்படின்னா இந்த இது வந்துடும். நமக்கு இதுல ரொம்ப பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, இங்க இருந்து 3 இன்ச்சு, இது 3 இன்ச்சு, இது அவ்வளவுதான். இந்த இது வந்து டாட்டுக்காக இந்த ஸ்பேஸ் போயிடும். இதுக்கப்புறம் நான் கட்டிங் வீடியோ போட்டிருக்கிறதுல ஃப்ரண்ட் போர்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா அதை எப்படி ஃபோல்டு பண்ணி இந்த டாட்டை அட்ஜஸ்ட் பண்றேன் அப்படிங்கிறத மட்டும் நீங்க அதுல பார்த்துக்கோங்க. ஏன்னா போர்டை பொறுத்த வரைக்கும் எங்கெங்க என்ன மார்க்கிங் என்ன மெஷர்மெண்ட்ஸ் அப்படின்னு தான் இதுல போட முடியும். நம்ம கிளாத்ல கட் பண்ணும்போது தான் அதை கரெக்டா இந்த லேயரை எடுத்து இந்த லைன்ல வச்சு இங்க 3 இன்ச்சு 1.5 இன்ச்சு கரெக்டா பார்த்து அதுக்கப்புறம் நம்ம அதை கட் பண்ணுவோம். அது எதுக்காகனா அந்த சென்டர் பாயிண்ட் கரெக்டா மிட் பாயிண்ட் கரெக்டா வரணும் அப்படிங்கிறதுக்கு தான். அளவு பிளவுஸ்ல எடுக்கும் போது நமக்கு மிட் பாயிண்ட்ங்கிறது டோட்டல் லென்த் தான் நமக்கு கிடைக்கும். அதுவே நீங்க பாடியில மெஷர் பண்ணீங்க அப்படின்னா நீங்க செஸ்ட் ரவுண்டை 1/4 பண்ணி மிட் பாயிண்ட் வச்சு நீங்க மார்க் பண்ணிக்கலாம். இப்ப இதை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கன்ஃபியூஷன் அதே மாதிரி இதுல நம்ம சும்மா இந்த பாக்ஸ் போட்டுட்டு இதுல உள்கை மட்டும் கொஞ்சம் வெட்டினா போதும். இங்க இருந்தே நீங்க இப்படி வெட்ட தேவையில்லை, அது கை உள்ள இழுத்துரும். இந்த இடம் மட்டும் வெட்டினா போதும். இந்த நாச் போட்டுக்க போறோம். அதே மாதிரி இங்கேயும் இங்க இது எல்லாமே நாச் போட்டுக்கோங்க. இது வந்து நெக்கு, இங்க சின்னதா கிராஸ், இங்கேயும் கிராஸ். அந்த கிராஸ் எல்லாம் வந்து டீப்பா நெக் இருந்தா மட்டும் நீங்க போட்டா போதும். இப்போ நான் என்னோட கட்டிங் வீடியோல ஃப்ரண்ட் போர்ஷன் உங்களுக்கு புரியல அப்படின்னு சொன்னீங்க. அதனால நான் இந்த இதை உங்களுக்கு விளக்கங்கள் எங்கெங்க என்னென்ன மார்க் பண்ணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம் நீங்க அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெளிவாகவே புரியும் நான் நம்புறேன். அப்படி ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.